ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பார்க்க புழு மாதிரி நெண்டுதில் இது ஒரு பழம், மல்பெரி பழம். மல்பெரியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து பிரேசில் மல்பெரி. ஈஸியாக எல்லாருமே மாடித்தோட்டத்தில் எளிமையான முறையில் வளர்க்கலாம். நிறைய மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. அடிக்கடி வந்து தண்ணி ஊற்றணும், விசிட் பண்ணணும், நிறைய உரம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. சூப்பராக வளரக்கூடிய ஒரு அருமையான செடி இது இப்போ சீசன், அதனால் நிறைய காய் காய்ச்சிருக்கு. காயெல்லாம் காய்ச்சி ஓஞ்ச பிறகு இதை வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டாலே போதும். நிறைய பக்கக்கிளைகள் வந்து நமக்கு ஒரு முறையும் காய் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான செடி. இது இனிப்பான மல்பெரிங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இனிப்பு புளிப்புன்னு கலந்த மாதிரி இருக்குது. இது வந்து இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பழம். அப்புறம் சிடார்பே செரி வந்து வழக்கத்துக்கு மாறாக இந்த மாதிரி நிறைய பிஞ்சு வச்சுருக்குன்னு சொன்னல. டெய்லியுமே எனக்கு ஒரு 4-5 பழம் பழுத்துக்கிட்டே இருக்குது. இந்த முறை நிறைய பழம் இருந்தது. சரி, பழுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பறிக்கலான்னு போனால் கீழே விழுந்துடும், இல்லைன்னா குருவி அணில் வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், இருந்த பழத்தில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கவர் கட்டி வச்சிட்டேன். உள்ளே விழுந்தாலுமே அந்த கவருக்குள்ளே இருக்கும், நமக்கு கைக்கு இட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணி இருந்த பழம் எல்லாத்துக்குமே நான் கவர் கட்டி வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி எனக்கு நிறைய பழமே கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.